கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு நன்மையினாலே உங்களை நிரப்புவார். மார்த்தாள், மரியாள், லாசரு இந்த குடும்பம் ஆண்டவராகிய இயேசுவை நேசித்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் பெத்தானியா ஊருக்கு போகும்பொழுது இவருடைய வீட்டிலே தங்கி சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். ஆண்டவராகிய இயேசு அந்த குடும்பத்தை நேசித்தார். லாசரு வியாதிப்பட்டு மரித்தான். அவனை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். ஆண்டவராகிய இயேசு 3 நாள் கழித்து அந்த ஊருக்கு சென்று லாசருவின் கல்லறைக்கு சென்று லாசரை உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார். அன்பானவர்களே, ஆண்டவரை நேசித்த குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசு கைவிடவில்லை. அவர்கள் மரித்தாலும் பிழைக்க செய்தார். தேவனை நேசித்து அவரை தொழுது கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்களை நடத்துவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை நன்மையாக ஆண்டவர் முடிய செய்வார். விசுவாசியுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன்.